Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு ஸ்டாண்டிங் ஃபர்ம் ஃபார் காட் இன் டிஃபிகல்ட் டைம்ஸ். அங்கே இக்கட்டான சூழ்நிலைகளையும் கூட கர்த்தருக்காக நிலையாய் நிற்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலே மிக சுருக்கமாக 3 பேரை குறித்து இந்த நாளிலே கர்த்தருக்காக எவ்விதமாய் கடினமான நேரத்திலையும் கூட திடமாய் நின்றார்கள் என்று நாம் பார்க்கலாம். 3 பேர். அதில் முதலாவதாக நாம் அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கே அவர்களை கிண்டல் கேலி செய்தார்கள், மலடி என்று சொல்லி. அவர்களை அங்கே தேவர் புல்லிங், அவர்களை அங்கே கெட்ட வார்த்தைகளினாலே அல்லது ஆகாதவர்கள் என்று சொல்லி எப்பொழுதும் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளை பெறக்கூடிய பாக்கியம் இல்லாமையினாலே அவர்கள் அதன் பிறகு அங்கே கர்த்தருக்காக நிலையாய் நின்று அங்கே கர்த்தாவே நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் நானும் உடைய சமூகத்திலே அவனை விட்டு விடுவேன், ஊழியத்திற்காக ஒப்பு கொடுப்பேன் என்று அவர்கள் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்தார். She stood firm for God in difficult times. அங்கே கடினமான நேரத்தில் கர்த்தருக்காக நிலையாய் நின்றார்கள். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது யோபு. He met sudden losses. அங்கே தற்காலிகமாக எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அங்கே ஒரு மணி நேர பொழுதிலேயே அநேக காரியங்களை இழந்து விட்டார் என்று நம்மாலே வாசிக்க முடியும். பிள்ளைகள் மரித்து போனார்கள், மந்தைகள் மரித்து போனது, அங்கே தனக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாம் போனது, தன்னுடைய விளைச்சலின் பலன்கள் எல்லாம் அழிந்து போனது. பட் he stood for God. அங்கே மனைவி தூஷித்த போதிலும் அவர் அங்கே கர்த்தருக்காக நின்றார் என்று நம்மாலே வேதாகமத்திலே வாசிக்க முடியும். அங்கே அந்த நேரத்திலையும் கூட கர்த்தரை ஆராதித்தார் என்று நம்மாலே வாசிக்க முடியும். மனைவியை அங்கே அவர் திட்டுகிறதை, பைத்தியக்காரி போல பேசுகிறதை போல பேசாமல் இரு என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையாலே he stood for God. அதனுடைய பலன் இரட்டத்தனையாக அவர் பெற்றுக்கொண்டார் என்று நம்மாலே பார்க்க முடியும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எலியாவை குறித்து பார்க்கிறோம். He was in depression and thinking of commit suicide. அவர் அங்கே தற்கொலை செய்து கொள்ளும்படியாக யோசித்து கொண்டிருக்கிறார் தனக்கு இருக்கிற மன அழுத்தத்தினாலே. ஆனால் அங்கே கர்த்தருக்காக நின்றார். கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது நீ போக வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்று சொல்லி தேவன் அவரை பலப்படுத்தி அங்கே அவருடைய உயிரை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையாலே these people stood firm for God in difficult times. இவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக நிலையாய் நின்றார்கள். கடினமான சூழ்நிலையிலே சகலவற்றையும் இழந்து போனாலும், மனிதர்களாலே அங்கே கேலி செய்யப்பட்டாலும், அங்கே மன அழுத்தம் அதிகமாய் காணப்பட்டாலும் they stood for God. அவர்கள் கர்த்தருக்காக நின்றார்கள். இதனாலே நாமும் கூட கர்த்தருக்காக நிற்கிற அனுபவத்தை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, how can we stand from God? கர்த்தருக்காக நாம் எவ்விதமாய் நிலையாய் நிற்க முடியும் என்றால், முதலாவதாக பார்க்கும் பொழுது when we have trust in God and God is in control, கர்த்தர் அங்கே பார்த்து கொள்வார். அவர் மேல் நம்பிக்கையாய் உள்ளம் பொழுது கர்த்தருக்காக நாம் நிலையாய் நிற்க முடியும். ஐயல்லே கர்த்தர் தான் என்னுடைய ஜீவியத்தில் இவைகளை அங்கே he is giving a permission to happen this, அனுமதிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் அங்கே கர்த்தருக்காக நிலையாய் நிற்க முடியும். அங்கே ஏசாயா 26:3 வசனங்களிலே இவைகளை நம்மாலே வாசிக்க முடியும். அவையிலே உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவரை காத்துக்கொள்வேன். அங்கே அது மாத்திரமல்லாமல் கண்மலையின் மேல் நம்மை நிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையாலே when we have faith in God, that God is in control, we can stand firm for God. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது we should remain in God's word. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவ்விதமாய் நாம் காணப்படும் பொழுது we can stand firm for God. யோவான் சுவிசேஷம் 8:31-32 வசனங்கள் வரைக்குமாக வாசிப்போம் என்றால் இவைகளை நம்மாலே அறிய முடியும். We should stand firm for God. When we can stand only when we remain in God's word. கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கும் பொழுது நாம் அங்கே கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறவர்களாய் காணப்படுவோம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது we should not give up at any cost. நாம் எப்பொழுதும் நாம் அங்கே விட்டு கொடுக்காதவர்களாய், விட்டு விடாதவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கே கர்த்தர் பேரில் இருக்கிற பட்சத்தை, அங்கே அந்த பசி தாகத்தை விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அங்கே நம்மேல் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. அங்கே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் யாவையும் அங்கே
கூட்டி சேர்ப்பார் என்கிற காரியத்தை விசுவாசமுடையவர்களாய் நம்பி அங்கே when we are not giving up, கர்த்தருக்காக நம்மால் நிலைத்து நிற்க முடியும். ஆகையாலே இவ்விதமாய் நாம் கர்த்தருக்காக நிலைத்து நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஆகையாலே நாம் விழுந்து போகிற நிலைமையில் ஒருவேளை இருப்போம் என்றால் நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்ளலாம். தைரியப்படுத்தி கொண்டு இதற்கு மேலாக கர்த்தருக்காக நாம் நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். until then, bye from Nathaniel. Thank you.